கவனிங்க, யோசுவா 9:3 வாசிக்கிறேன். எரிகோவுக்கும் ஆயிக்கும் யோசுவா செய்ததை கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்ட போது ஒரு தந்திரமான யோசனை பண்ணி, எல்லாரும் சொல்லுங்க, தந்திரமான யோசனை பண்ணி. எதிர்த்து கோடாலியை வச்சு சண்டைக்கு வர்றவனை நம்பலாம், ஆனால் தந்திரமான யோசனை பண்ணுறவனை நம்ப முடியாது. என்ன பண்ணாங்க? தங்களை ஸ்தானாதிபதிகள் போல காண்பித்து, பெரிய மந்திரிமார்களை போல காண்பித்து, பழைய ரெட்டு பைகளையும் பீரலும் பொத்தலுமான பழைய திராட்சை துருத்திகளையும், திராட்சை துருத்தினா அந்த காலத்தில் திராட்சை ரசங்களை ஊற்றி வைப்பதற்கு வாட்டர் கேன் போல வச்சிருப்பாங்க, மேலே துணியால் ஆனதாக இருக்கும், அதை அணிந்திருப்பார்கள். அந்த திராட்சை துருத்திகள் தங்கள் கழுதைகள் மேல் வைத்து பழுது பார்க்கப்பட்ட பழைய பாதரட்சைகளை தங்கள் கால்களில் போட்டு பழைய வஸ்திரங்களை உடுத்தி கொண்டார்கள். வழிக்கு அவர்கள் கொண்டு போன அப்பம் எல்லாம் உலர்ந்ததும் பூசணம் பூத்ததுமாயிருந்தது. நான் நினைக்கிறேன், இந்த பூசணம்லாம் எங்கேருந்து எடுத்தாங்கன்னே எனக்கு தெரியல. கிழிஞ்ச செருப்பு, கிழிஞ்ச திராட்சை ரச துருத்தி எல்லாம் பழசு. எதுக்காக? யோசுவாவை ஏமாற்றணும். யோசுவாவை ஏமாத்துறதுக்கு ஒரு பெரிய ட்ராமா நடக்குது. அந்த ட்ராமா அப்படியே போகுது பாருங்க. பூசணம் பூத்ததுமா இருக்கு. அவர்கள் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு யோசுவாவினிடத்தில் போய் அவனையும் இஸ்ரவேல் மனுஷரை, உங்களுக்கு தெரியுதா, கில்காலில் இருந்து இன்னும் அசைவே இல்லை. அந்த கூட்டம் இன்னும் கில்காலில் தான் இருக்கு. கில்காலில் எப்போ இருக்குன்னு யோசுவாவில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். 2ஆம் அதிகாரத்தில் இருந்து அங்கே தான் இருக்கு. அப்போ கில்காலில் இருக்கிற யோசுவாவினிடத்தில் போய் அவனையும் இஸ்ரவேல் மனுஷரையும் நோக்கி, நாங்கள் எங்கிருந்து வந்தோம்? தூர தேசத்தில் இருந்து வந்தோம். எங்களோட என்ன பண்ணுங்கள்? உடன்படிக்கை பண்ணுங்க. நாங்கள் இந்த ஊருக்காரங்க இல்லை. ஏன் அப்படி சொன்னா? கர்த்தர் கானானியர் முழுவதையும் அழிக்க சொன்னார். எமோரியர், எபூசியர் எல்லாரையும். கானானியர்னா ஒரு 5 விதமான குரூப் இருந்தாங்க, இன்னும் பல ஜாதிகள் இருந்தாங்க. ஒருத்தருக்கு கூட இறக்கம் காட்டக்கூடாதுன்னு சொன்னார். எல்லாரையும் நீ கம்ப்ளீட்டாக ஒயிட் வாஷ் பண்ணணும்னு சொன்னார். அதை கேள்விப்பட்டபடியோ எப்படியோ, நாங்கள் உள்ளூர்காரங்க இல்லைப்பா, நாங்கள் தூரத்தில் இருந்து வந்தவங்க. இவங்க யோசிச்சிருக்கலாம், தூரத்திலிருந்து வந்தவன் நீ எதுக்கு என்ன தேடி வர்ற? யோசிக்க தோணாது. தூரத்திலிருந்து வந்தவன் எதுக்கு என்கிட்ட வந்து விழுகிற? நீ தூரத்தில் வாழ வேண்டியதானே அப்படின்னு யோசிச்சிருக்காம யோசிக்க முடியாது. பிசாசு தந்திர ஆலோசனை பண்ணும்போது நமக்கு யோசிக்க நேரம் இருக்காது, நம்ம விழுந்துருவோம். அதனால தான் பிசாசுக்கு என்ன கொடுக்காதீங்க, இடம் கொடுக்காதீங்க. இங்கே பாருங்க, எத்தனை பெரிய தாசன் இந்த யோசுவா. ஆமாம், எங்களோடு என்ன பண்ணுங்கன்னு கேட்குறாங்க, உடன்படிக்கை. அதனால தான் சொல்கிறேன், உங்கள் வீட்டுக்குள்ளே ஆளை விடுறதுக்கு முன்னாடி கவனமாக இருங்க. பாவம் கஷ்டப்பட்டு சேர்த்தது, அங்கே நிம்மதி இல்லை, இழந்துடக்கூடாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு மனுஷனை உள்ளே கொண்டு வரதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிங்க. ஆமாம், தேவனுக்காக வாழ்கிறவங்களா, தேவனுக்காக நிற்கிறவங்களா, தேவனுக்காக வைராக்கியம் உள்ளவங்களா? ஒரு மனுஷனோட உடன்படிக்கை பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிங்க. வியாபார உடன்படிக்கை பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிங்க. இன்னொரு மனுஷனோட போய் சேர்ந்து தொழில் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப யோசிங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். அட்டைப்பூச்சி மாதிரி சொல்லுவாங்க, உள்ளே உடம்புல பிடிச்சிருச்சுன்னா அப்புறம் அத்தால என்ன செய்யாதான், போகாது. உள்ளே பிடிச்சிக்கிட்டு ரத்தத்தை உறிஞ்சிக்கிட்டே இருக்கும். பிசாசுக்கு மட்டும் ஒரு தடவை இடம் கொடுத்துட்டோம், அடுத்து எத்தனை ஜபம், அமாவாசை ஜபம், பௌர்ணமி ஜபமா, அவன் சிரிப்பான். நீனே இடத்த கொடுத்துட்டு என்ன ஜபம் பண்ணுற? இல்லை, நம்மளால் புதுசாக தொடங்கியிருக்கு, அங்கேருந்து வந்தனால என்ன ஜபமா? அமாவாசை ஜபம், பௌர்ணமி ஜபம், இது எல்லா ஜபமும் இப்போ பழைய ஏற்பாட்டில் அந்த நாட்களை விசேஷித்ததும் உண்டு. இருக்கட்டும். என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளே, நாங்கள் தூர தேசத்திலிருந்து வந்தவர்கள் எங்களோடு உடன்படிக்கை பண்ணுங்கள் என்றார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் அந்த ஏவியரை நோக்கி, நீங்கள் எங்கள் நடுவிலே குடியிருக்கிறவர்கள் ஆக்கும். நாங்கள் எப்படி, ஒரு சந்தேகம் வரத்தானே செய்து, என்ன வருது? ஒரு சந்தேகம் வருது. உங்களை பார்த்தா எப்படி தெரியுது? பக்கத்து ஏரியா மாதிரி தெரியுது. உங்களை பார்த்தா பக்கத்து வீட்டுக்கார மாதிரி தெரியுது. உங்களை பார்த்தா நெருக்கமான ஆள் மாதிரி தெரியுது. ஆனால் நீங்கள் எங்கள்கிட்ட என்ன சொல்கிறீங்க? ரொம்ப தூரத்து ஆட்கள்னு சொல்கிறீங்களே. அப்போ நாங்கள் எப்படி உடன்படிக்கை பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம். உடனே அவர்கள் யோசுவாவை நோக்கி, நாங்களும் அது அடிமைகள். பிசாசு நம்மளை அழிக்கிறதுக்கு காலில் கூட விழுந்துருவான். இதுலேருந்து ஒரு ரகசியத்தை நான் கற்றுக்கிட்டேன். நம்ம வேணும்னு ஒருத்தன் வந்தான்னா நம்ம காலில் கூட விழுந்து அழுவான். இயேசு வேணும்னு ஒருத்தன் வந்தான்னா நிமிர்ந்து நிற்பான். இங்கே தான் மேட்ரு. உன் காலில் விழுந்து அழுகிற கிபியோனியர்களுக்கு நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஏன்னா பிசாசுக்கு இடம் கொடுக்கறது சென்சிட்டிவில் போயிடுது, கண்ணீரில் போயிடுது, பாசத்தில் போயிடுது, உறவில் போயிடுது.
அழுகையில போயிருது. அழுதும் பிரதர். அழுகும்போது யோசுவாவே ஏமாத்துறான். அழுதுட்டான். 40 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம், அழுதான். காலில் விழுந்து கேட்டான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிற்கிறது ரொம்ப கஷ்டம். எதில் விழுந்து கேட்டானா, நானும் எங்கள் சகோதரனும் பார்த்து 40 வருஷம் ஆச்சு. காலில் விழுந்து கேட்டான். என்ன பண்ணணுமா? உடன்படிக்கை. அதில் அழகு வார்த்தை கவனிங்க. நாங்களும் போது அடிமைகள். அடிமைகள் அடிமைகள்னா நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்குறோம். அப்படி தானே தொடங்குது. நீங்கள் என்ன வேணாலும் சொல்லுங்கள், ஞானஸ்தானம் கொடுங்க, தண்ணியை தொளிங்க, தண்ணியில் முக்கி கொள்ளுங்க, நீங்கள் என்ன வேணாலும் மாற்றுங்க, மதம் மாற்றுங்க, எதை மாற்றுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிசாசுக்கு இந்த ராத்திரியில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்க. அதற்கு யோசுவா, நீங்கள் யார், எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டார். யோசுவா என்ன கேட்கிறாரு? நீங்கள் யார், எங்கே இருந்து வந்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தின் பிரஸ்தாபத்தை கேட்டு உமது அடியாராகிய நாங்கள் வெகு தூரத்தில் இருந்து வந்தோம். அவருடைய கீர்த்தியையும் அவர் எகிப்தில் செய்த யாவையும் அவர் எஸ்போனின் ராஜாவாகிய சீகோனும் அஸ்தரோத்தில் இருந்த பாசானின் ராஜாவாகிய ஓகும் என்கிற யோர்தானுக்கு அப்புறத்தில் இருந்த எம்மோரு 2 ராஜாக்கள் செய்தவைகளையும் கேள்விப்பட்டோம். பார்த்தீங்களா, நம்ம சுவிசேஷம் பேசுகிறாங்க. நாங்கள் சர்ச்சுக்கெல்லாம் போயிருக்கோம் தெரியுமா? எங்களுக்கு ஆண்டவரை பற்றி நல்லா தெரியும் தெரியுமா? எங்களுக்கு ஆண்டவருக்கு ரொம்ப கனெக்ஷன். ஆண்டவரை குறித்து எங்களுக்கு தெரியும். சின்ன வயசுல நாங்கள் சர்ச்சில் இருந்தவங்க. பிசாசுக்கு ஆமாம், நிறைய பேர் வயசான காலத்தில் நஞ்சு போகிறதுக்கு காரணம் ஆண்டவரை விட எதையோ ஒன்றுக்கு அவன் இடம் கொடுத்து இன்றைக்கி துக்கத்திலையும் கண்ணீரில் இருக்கான். நான் வாழ்க்கையில் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், ஆண்டவரே நீர் போதும். ஆண்டவரே எல்லா விதத்தில் ஒன்றே ஒன்று சொல்லணும், ஆண்டவரே நீர் போதும். ஆண்டவரே நீர் போதும். எங்கள் மனது உம்மோடு இருக்கட்டும் ஆண்டவரே. ஏன்னா பிசாசு, நீ பசியில் கிடந்த, நீ பிச்சை எடுத்த, நீ ஒன்றும் இல்லாமல் இருந்த, இப்போ நீ அதில் இருந்து காப்பாற்றுன்னு சொல்லி எங்கள் மனசை இயேசுவை விட்டு பிரிக்க பார்க்குறான். எப்படி பாருங்க, எப்படி பாருங்க. அப்படித்தான் நிறைய பேருக்கு பிரிக்கிறான். அந்த காலத்தில் தான் கஷ்டப்பட்டோம், இப்போ நம்ம இஷ்டப்படுவோம். அப்போ உடன்படிக்கை பண்ணுங்கள். அதனால தான் சொல்கிறேன், உடன்படிக்கை பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் கொஞ்சம் இந்த காரியத்தில் என்ன செஞ்சுருக்கலாம் அப்படின்னா, அதை கர்த்தரே அங்கே சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, அப்படியே உடன்படிக்கை பண்ண வேண்டும். அப்படி யோசுவாவுக்கு சந்தேகமெல்லாம் வரும்போது அங்கே யோசுவா 15வது வசனத்தில் பாருங்கள், 14, அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல், என்ன போட்டிருக்கு சொல்லுங்க, என்ன கேட்காம சொல்லுங்க, என்ன கேட்காம. ஆமாம், நம்மளால தான் பாடும், பேசும் தெய்வம் நீர். ஆனால் எதுக்குமே ஆண்டவர்கிட்ட போய் என்ன பண்ணாது, கர்த்தருடைய வார்த்தையை கேளாமல். என்ன கேட்காம சொல்லுங்க. கர்த்தர் கேட்டிருந்தா என்ன சொல்லியிருப்பார்? நான் சொல்லவா, மொத்தமாக அவனை போட்டு தள்ளிடு. அவன் கண்ணுக்கு முள்ளா இருப்பான். கண்ணுக்கு அவனை ஒருத்தனை கூட மிச்சம் வச்சிடாத. உனக்கு நான் ஆயத்தம் பண்ணியிருக்க கானான் தேசம் போதுமானது. கையை நல்லா தட்டுக்கலை. அல்லேலூயா. ஏன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஜெபிக்க தெரிஞ்சவங்க கோடி பேர் இருக்காங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க. பிசாசும் ஜெபிக்கிறான். நான் 40 மணி நேரம் வசனம் வாசிக்க தெரிஞ்சவங்க இருக்காங்க. ஆனால் பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறது சிலர் மட்டும்தான். அதில் நீங்கள் இருக்கணும். சில ஜெபிக்கிற ஆட்களை பார்த்து நம்பிடாதீங்க, மோசமான முள்ள மாதிரியா இருப்பான். சில ஆட்களை நீங்கள் இடம் போடுறது, அவன் பிசாசுக்கு எப்படி இடம் கொடுக்குறான்னு பாருங்கள். இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்காம எந்த முடிவும் எடுத்துடக்கூடாது. ஒரு விஷயம், நம்ம வாழ்க்கையில் வியாதி வந்தால் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஏன் இது வந்திருக்குன்னு. அப்போ ஆண்டவர் நம்ம கூட பேசுவார். பிரச்சனை வந்தால் கேட்கணும். அதுபோல் அற்புதம் வந்தாலும் கேட்கணும். சத்தமாக ராமேன்னு சொல்லுங்கள். யாராவது வந்து உங்கள் காலை பிடிச்சிச்சாலும் கேட்கணும், ஆண்டவரே இது என்ன இப்படி காலில் வந்து விழுந்திருக்கானே, இப்படி காலில் விழுந்து கிடக்கிறானே, என்னப்பா. ஏன்னா இனி இவன் எங்கள் சரித்திரத்தில் எங்களை விட்டு போக மாட்டான். இவன் முதல்ல அடிமைன்னு சொல்லுவான், அதுக்கப்புறம் எங்களையே வெட்டுவான். முதல்ல சொல்லுவான் அடிக்கப்பட்ட ஆடு போல வர்றேன்னு. ஆனால் வாழ்க்கையின் அந்தியம் எப்படி, இஸ்ரவேலினுடைய கடைசி எப்படி, இஸ்ரவேலுடைய மேன்மையில் எப்படி. சவுலுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை.
ஆனால் கடைசி நிலைமையை பார்த்தீங்களா? ஆண்டவர் சொன்னதை கேட்காம போனதுனால ராஜ்யபாரத்தில் எந்த குறைச்சலும் இல்லை. எந்த ராஜாவும் அவனை ஜெயிச்சதில்லை. எந்த பெலிஸ்தனும் அவனுக்கு முன்னாடி நின்றதில்லை. எந்த எதிரி நாடும் அவனை ஜெயிச்சதில்லை. யாரும் அவனை அழிச்சதில்லை. ஆனால் கடைசியில் ஒரு சின்ன பிரச்சனைக்கு முன்னாடி நிற்க முடியல. ஏன்னா கர்த்தருடைய வாக்கை கேளாம. அன்னைக்கு நைட்டு ஆண்டவர் துக்கப்பட்டது அவனுக்கு மட்டும்தான் புரியாது. அவனுடைய ராஜ்யபாரத்தின் 2வது ஆண்டில் கர்த்தர் துக்கப்பட்டது மட்டும்தான் புரியல. அது புரிஞ்சிருந்தா அவன் அதை சரி செஞ்சிருப்பான். அதை புரிஞ்சிருந்தான். ஏன்னா அது புரிகிற அளவுக்கு இல்லை அவனுக்கு அரண்மனை. அவனுக்கு புரிகிற அளவுக்கு அவன் வாழ்க்கையில் அவனுக்கு மேன்மை, புரிகிற அளவுக்கு அவனுக்கு சூழ்நிலை இல்லை. ஏன்னா மொத்த குட்டிச்சாத்தானும் உள்ள வரும்போது தேவனுடைய துக்கம் புரியாது, தேவனுடைய கண்ணீர் புரியாது, தேவனுடைய வேதனை புரியாது, தேவனுடைய வழி புரியாது, தேவனுடைய தெரிந்து கொள்ளுதலுடைய மேன்மை புரியாது. நம்ம ஒரு ட்ராக்ல போயிட்டு இருப்போம். எனக்கு கேட்குற தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, நான் ஒன்றை நம்புகிறவன், அவர் குயவன், நாங்கள் களிமண். நம்மை அவர் நேசிக்கும் போது சில நேரம் உடைச்சு மாற்றி அவர் விரும்புகிற பாத்திரமா நம்மை மாற்றுகிறார். அவர் நல்லவர். ஆனால் இங்கே ஏன் தெரியுமா கிபியோனிற்கு இடம் கொடுத்தாங்க? ஈஸியாக வந்து காலில் விழுகிறான். சண்டை போடாமலே ஒரு ஏரியாவை என்ன பண்ணிடலாம், பிடிச்சிடலாம். கஷ்டப்படுறதா நமக்கு பிடிக்காதே. ஈஸியாக வர்றான், ஈஸியாக வருது, ஈஸியாக வருதியா, ஈஸியாக கிடைக்குதியா. எப்படி கிடைக்குதா? பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்கள், பிசாசு ஈஸியாக தான் வருவான். எப்படி வருவான்? நீங்கள் தான் ரொம்ப கவனமாக இருக்கணும். யோசுவா எல்லா இடத்துலையும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பா. எரிகோ நிற்கிது, ஆண்டவரை என்ன செய்ய? நீ இப்படி பாட்டு பாடி ஜெபம் பண்ண. யோர்தான் இருக்க, என்ன செய்ய? பெட்டியை தூக்கிட்டு போ. ஆனால் கிபியோனியர் வந்திருக்காங்களே, காலில் விழுந்துட்டான். இப்போ யார் தேவையில்லை? காலில் விழுந்துட்டான் பிரதர். இப்போ ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய, எதிர்த்து நின்றா கேட்கலாம் என்ன செய்யணும்னு. காலில் விழுந்தா கேட்க வேண்டியது இல்லைல்ல. காலில் விழுந்துட்டான் பிரதர். பெரிய ராஜ்யகோல், பெரிய கூட்டம், 4 சிட்டி வச்சுருக்கான். எத்தனை சிட்டி? 4 சிட்டி. படித்து பாருங்க கிபியோனியர்கள் எத்தனை சிட்டியெல்லாம் வச்சுருந்தாங்கன்னு. பின்னாடி நேரம் இல்லை. வாக்கை கேளாமல் முதல்ல சாப்பாடு தாயா வாங்கியிருக்கான். ஃபஸ்ட்டு எதில் தான் தொடங்குது? சாப்பாட்டில் தாயா கவனமாக இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கடையில் வாங்கி கர்த்தர் கொடுக்குற காசை வச்சு சாப்பிடுங்க, ஒரு பிரச்சனை இல்லை. சில இடத்துல சாப்பிடாமலும் தவிருங்கள். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஏன்னா சாப்பிட்டுட்டா கல்யாணம் பண்ணித்தான் ஆகணும். என்ன சாப்பிட்டுட்டா கர்த்தருடைய வாக்கை கேளாமல். இதுதான் இன்னைக்கு பாயிண்ட்டு. ஆண்டவரை இப்படி ஒரு வேலை வந்திருக்கு. ஆண்டவரை 20,000 சம்பளங்கிறான். இந்த மண்டைக்கு 20,000லாம் தரமாட்டான் ஆண்டவர். படிப்பறிவு இல்லாத எனக்கான 20,000 தர்றான். போவா கேட்டிங்களா? ஆண்டவர் இப்படி போனால் காத்திருப்பு கூட்டத்துக்கு வர முடியுமா கேட்டிங்களா? ஆண்டவர் திடீர்னு ஒரு 40,000 ரூபா தரேன்னு சொல்கிறான். ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை, 15 மணி நேரம் வேலை. கேட்டிங்களா? ஆண்டவர் புதுசாக ஒரு இடம் வந்திருக்கு, வாங்குவா கேட்டிங்களா? ஆண்டவர் புதுசாக ரொம்ப கம்மியான ரேட்டுக்கு வந்திருக்கு, கேட்டிங்களா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமாம், ஒரு பெரிய வீடு வியாபாரத்துக்கு வந்துச்சான், சேலுக்கு வந்துச்சான். 20 லட்ச ரூபா மதிப்புள்ள வீடு. 10 லட்ச ரூபா தான். எவ்வளவு? 10. இன்றைக்கி என்ன நினைக்கிறீங்க? யாரும் உள்ளே செத்துருப்பானா? ஒரு பாஸ்டர் இப்படி தான் பிரசங்கம் பண்ணார். எவனா செத்துருந்தா வீடு கம்மியாக வந்துச்சுன்னா வாங்கிடு, நீ போன உடனே அந்த பிசாசு வெளியே போயிடும். உண்மை வாங்குங்க, ஆனால் ஜோம் பண்ணி வாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் வழிநடத்தினா வாங்க, நம்மளை ஒன்றும் செய்யாது. நம்ம உள்ளே போகும்போதே பேய் ஓடிடும். ஆமாம், அப்படிப்பட்ட வீடு இருந்தால் சபைக்கு ரொம்ப நல்லது. பேசாமல் ஜெபிச்சோம்னா எல்லாம் பேய் ஓடும். அந்த ஏரியாவில் இருக்க பேய், அதை பார்த்து பயப்படாதீங்க. ஆனால் 20 லட்ச ரூபா வீடு, 10 லட்ச ரூபாய்க்கு நல்ல பயங்கரமான வீடு, சூப்பரான வீடு. ஒருத்தன் போய் பார்த்தான். இந்த வீடு முழுசும் பார்க்குறான், ரொம்ப அழகாக இருக்குது. அதனுடைய வெகுமானம் 20 லட்ச ரூபா வருது. 10 லட்ச ரூபாய்க்கு இந்த வீட்டை தர்றானே அப்படின்னு சொன்னோடனே எல்லாம் பத்திரம் போட்டுடலாம். ஆனால் பத்திரம் போடும்போது ஒரே ஒரு கண்டிஷன், அந்த ஹாலில் இருக்க ஆணி மட்டும் எனக்கு சொந்தம், மற்ற எல்லாம் இந்த வீடு முழுசும் உனக்கு தான். பத்திரத்தில் நான் சொல்லிடுவேன், ஹாலில் இருக்க ஆணி மட்டும் முந்தின ஓனருக்கு சொந்தம். என்ன சொந்தமா? ஹாலில் இருக்க. அவன் சொன்னா வாங்கினவன் இவ்வளோதானா? ஆணி தானே? இருக்கட்டும் சார், இருக்கட்டும் சார், எழுதுங்க சார். எழுதியாச்சு. ஆமாம், இந்த ஓனர்கிட்டேருந்து இந்த ஓனர் கை மாறுது. ஹாலில் இருக்க ஆணி மட்டும் யாருக்கு சொந்தம்? ஆமாம், இது 10 லட்ச ரூபாய்க்கு. ஒரு நாள் வந்தார் வீட்டுக்கு. என்ன
நான் சொல்கிறேன், இயேசுக்காக நீ பார்த்தீனா இந்த வருஷமே அற்புதம் நடந்துடும். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்க ஆளை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவருக்கு மட்டும் கண்டிஷன் போடவே போடாதீங்க. ஆண்டவருக்கு கண்டிஷன் போட்டு என்கிட்ட வந்தீங்கன்னா நான் கிழிச்சு போட்டுருவேன் ஃபைலை. ஆண்டவருக்கு கண்டிஷன் கிடையாது, அவர் தான் எங்களுக்கு கண்டிஷன் போடுவார். என்னை பிறந்து உயிரோடு நான் தாயின் கற்பத்தில் வரும்போது எனக்கானதை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். இதை புரிஞ்சுக்கிறேன். ஆண்டவருக்கு கண்டிஷன் போட்டு நான் ஜோம் பண்ணுறேன்னு இப்படி குதிச்சு ஜோம் பண்ணுறேன். ஆண்டவர் கண்ணீரோடு இருக்கார். ஆண்டவருக்கு என்ன போடாதீங்க, கண்டிஷன் போடாதீங்க. என்ன நடந்துச்சு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பகுதியை பார்த்துட்டு இன்னொரு பகுதியை தேடும்போது தான் நமக்கு அங்கே ஒரு காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். ஏன்னா 2 சாமுவேல் 21ஆம் அதிகாரத்தில் அங்கே இஸ்ரவேலில் மழை இல்லை. ஏன் மழை இல்லை? உடன்படிக்கை பண்ணிட்டாங்கன்னா ஆண்டவர் அந்த உடன்படிக்கைக்கு அப்படியே கவனமாக இருக்கணும்னு நினைப்பார். ஆமாம், தாவீது நாட்களில் 3 வருஷம் ஓயாத பஞ்சம் உண்டாயிருந்தது. 1 சாமுவேல் 21:1. அப்பொழுது தாவீது கர்த்தருடைய சமூகத்தில் விசாரித்தான். யார் விசாரிக்கல சொல்லுங்க? யோசுவா. ஆனா யார் விசாரிக்கிறா? ஆண்டவரே, இந்த பிரச்சனை ஏன்னு விசாரிக்கல. ஆண்டவர், என் பிள்ளை உம்மை தேடவே மாட்டேங்கிறானே. ஆண்டவர் சொல்லுவார், நீ தேடலையம்மா, நீ பணம் இல்லாம ஓடுற. என் பிள்ளை மாறவே மாட்டானே, ஏமா நீ மாறலையம்மா. இங்கே இருக்க அம்மாமார்கிட்ட கேட்டு பாருங்க, எங்கள் வீட்டுக்காரன் மாறவே மாட்டான்னு. ஆண்டவர் உங்கள்கிட்ட ஆண்டவர்கிட்ட போய் விசாரிச்சு பாருங்க, ஒரு லிஸ்ட்டு கொடுப்பார். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்க. அந்த காலத்தில் கஞ்சி குடித்தோம், சந்தோஷமாக இருந்தோம். எத்தனை பேர் ஆமைன்னு சொல்கிறீங்க? அந்த காலத்தில் ஒன்றும் இல்லை, ஒரு கஞ்சி தான் குடித்தோம், நிம்மதி இருந்துச்சு. எனக்கு எல்லாம் இருந்தோம். ஆண்டவர்கிட்ட தாவீதுக்கு தெரியும் என்ன, ஏன் மழை இல்லைன்னு. ஏன் மழை இல்லை? ஆண்டவர் உங்களோட இன்னைக்கு ராத்திரி பேசுவார். போய் ஆண்டவரை இத்தனை மாதம் தாமதம் ஏன் ஆண்டவரை? வாலிபர்களுக்கு சொல்கிறேன், பெரியவங்களுக்கு சொல்கிறேன், ஒவ்வொருத்தவங்களுக்கு சொல்கிறேன். ஆண்டவர்கிட்ட உங்கள் வாழ்க்கையில் சில தாமதம் வரும்போது ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருந்து இல்லை சாப்பிட்டுட்டே போய், ஆண்டவரே இந்த காரியத்தில் ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி ஒரு பஞ்சம்? ஏன் ஆண்டவர் இப்படி ஒரு பஞ்சம்? ஏன் ஆண்டவர் இப்படி ஒரு பஞ்சம்? ஏன் இப்படி ஒரு பிரச்சனை? அப்பொழுது தாவீது, கர்த்தர் கிபியோனியரை கொன்று போட்ட சவுலுக்கு இப்போ என்ன பட்டம் தெரியுமா? இரத்த பிரியன். ஏன் இரத்த பிரியன் தெரியுமா? உடன்படிக்கை பண்ண பிறகு நீ போய் இந்துவில் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன்னு அவன் சர்ச்சுக்கு வரலன்னு நீ அடித்து உதச்சின்னா உனக்கு என்ன பேர் கொடுப்பாரு? இரத்த பிரியன். நீ போய் விசுவாசம் இல்லாத ஒருத்தரை கல்யாணம் பண்ணிட்டு அவன் சபைக்கு வரலன்னு அவனை திட்டினா கர்த்தர் என்ன சொல்லுவாரு? என்ன பிரியன்? இரத்த பிரியன். நீ போய் ஆனா அவனை தெரியாதவனை கூட்டு வந்து உட்காரு, முதல்ல உட்காரு, முழங்கால் போடுன்னு சொன்னா ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்லுவாரு? என்ன பிரியன்? அவனுக்கு தெரிஞ்சது ஆனா அவனா தான். அவனை அத்தோட நிப்பாட்டிக்க. அவனை கொடுமைப்படுத்த முடியாது. ஏன்னா நீ என்ன பண்ணிட்ட? வெரி குட். உடன்படிக்கை பண்ணுறதுக்கு முன்னாடி கேளுங்க. இங்கே நிறைய பெண்கள் என்கிட்ட அடிக்கடி வந்து சொல்கிறது, வீட்டுக்காரன் அடிக்கிறான் சர்ச்சுக்கு போனால், எப்படி கல்யாணம் நடந்துச்சு அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி, அதுக்கு முன்னாடி எப்படி அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி. இப்போ எங்கே இருக்கேன்? அம்மா வீட்டில் அழுதுட்டுருக்கேன். கர்த்தருடைய வார்த்தையை கேட்கணும். சாத்தானுக்கு என்ன கொடுக்கக்கூடாது? நம்ம வீட்டில் பாட்டு பாடுறதுக்கு உரிமை இருந்தால் அது ரட்சிப்பின் வீடு. கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. அது சுதந்திரம் அடைஞ்ச வீடு. அதான் சொல்லணும், பாட்டு பாட உரிமை இருக்குது பிரதர், பாடுறோம், நல்லா பாடுறோம் அப்படின்னு சொல்லுங்கள், அதான் நல்லது. இரத்த பிரியரான அவன் என்ன தப்பு பண்ணான்? அப்பொழுது ராஜா கிபியோனியர் அனுப்பிச்சான். சரி இருக்கட்டும், அவன் என்ன தப்பு பண்ணான்? 3ஆம் வசனத்தை பாருங்க. ஆகையால் தாவீது கிபியோனியரை பார்த்து, இல்லை 2ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி பாருங்க. அவர்களுக்கு இஸ்ரவேல் புத்திரர் ஆணையிட்டிருந்தும் சவுல் இஸ்ரவேல் புத்திரருக்காகவும் யூதாவுக்காகவும் காண்பித்த ஆண்டவருடைய ஜனத்தின் மேல் இருந்த வைராக்கியத்தில் தான் யாரை வெட்டினான்? ஆண்டவர் ஜனத்துக்காகத்தான் கிபியோனியரை வெட்டினான். ஆனால் சவுலுக்கு மிச்சம் இருந்த 5 ஆம்பளை பிள்ளைங்களையும் அன்னைக்கு நைட்டு அடுத்த நாள் தூக்கில் ஏற்றினாங்க. சவுலுக்கு இன்னும் இந்த பிரச்சனையோட உலகத்தில் ஆம்பளை பிள்ளைங்களே இல்லை. அடுத்து இருந்த 5 ஆம்பளை பசங்களையும் தூக்கில் ஏற்றிட்டாங்க. ஏன்னா யாரை கொண்டதுனால? இப்போ எப்படி? கிபியோனியர் அன்னைக்கு விறகு தானே பிறக்க வந்தான்.
அன்னைக்கு பாத்திரம் தானே கழுவ வந்தான், அன்னைக்கு சோறாக்கத்தானே வந்தான். இப்போ எங்கே மிதிக்கிறான்? நெஞ்சில் மிதிக்கிறான். அதனால தான் சொல்கிறேன், தேவனுடைய பிள்ளைகளை உடன்படிக்கை பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே நிறைய பேர் உடன்படிக்கை பண்ணிட்டு வந்தாங்க. ஒரு கூட்டத்துக்கும் வராது. அம்மா மாதிரி வந்துட்டு அப்படியே பாடும், சிரிக்கவும் போகும். ஆண்டவரோட உண்மையாக உடன்படிக்கை பண்ணவன் எப்பொழுதும் ஆண்டவரை நேசிக்க துடித்து கொண்டே இருப்பான். அதான் நல்ல கவனிங்க, உடன்படிக்கைக்குள்ள ஒரு உடன்படிக்கை. அது என்ன? இதில் மோவி பேசத்தும் உயிரோடு இருக்கான். ஆனால் மோவி பேசத்துக்கு உடன்படிக்கை யார் பண்ணியிருக்கான்னா, தாவீது ராஜா ஆகிறதுக்கு முன்னாடி யோனத்தானோட ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கான். யோனத்தான் சொல்கிறாரு, தாவீதை நீ கண்டிப்பாக என்ன ஆவ? ராஜாவாவ. நீ ராஜாவாகும்போது என் குடும்பத்தை நீ என்ன அறுத்துறாத? கருவறுத்துறாத. என் குடும்பத்தை உயிரோடு நீ விட்டுறணும். ஏன்னா அடுத்த ராஜா வரும்போது முந்தின ராஜாவுடைய பிள்ளைகளை என்ன பண்ணிடுவாங்க. ஆனால் தாவீது அதனால தான் 7 ஆம்பளை பசங்களை உயிரோட வச்சுருந்தான். யாரோட 7 ஆம்பளை பசங்களை? சவுலோட மகள் வழி என்ன வழி? மகள் வழி வந்த பசங்க அப்படி இருந்தாங்க. அவங்களெல்லாம் உயிரோட வச்சுருந்தான். ஆனால் கடைசியில் எல்லாரையும் தூக்கில் ஏற்றி கொண்டுட்டாங்க. ஆனால் ஒரே ஒருத்த மட்டும் யோனத்தானுக்கு பண்ணின உடன்படிக்கைக்குனால யார் காப்பாற்றப்பட்டா? மேவி போசேத்து காப்பாற்றப்பட்டா. ஆதாமு ஏவாலும் உடன்படிக்கையை முறித்ததுனால நம்ம எல்லாரும் பாவிகளாக்கப்பட்டோம். யோனத்தானும் தாவீதும் பண்ண உடன்படிக்கையில் மோவி பேசத்து காப்பாற்றப்பட்டது போல கல்வாரி சிலுவையில் பண்ணின உடன்படிக்கையில் நம்ம காப்பாற்றப்பட்டுட்டோம். கையை நல்லா தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், கிபியோனியர்கள் வந்து இப்போ சொல்லுவான், சாத்தா வந்து இப்போ சொல்லுவான், நீங்கள் சொன்ன லாஜிக் படி கனியை புசிச்சவன் சாகணும், கனியை புசிச்சவன் சாகணும். அது உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையை மீறிட்டான் மனுஷன். இனி அவன் சாகிறது மட்டும்தான் நீதின்னு சொல்லும்போது இயேசு சொல்லுவார், யோனத்தானோட தாவீது பண்ண மாதிரி நான் என் பிள்ளைகளோடு ஒரு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன், என் இரத்தத்தினாலான உடன்படிக்கை. அல்லேலூயா. அதனால்தான் உங்கள் வீட்டில் இயேசுவின் இரத்தத்தை விட விலையேற பெற்றது எதுவும் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. உங்கள் வீட்டினுடைய நிலையில் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கணும். உங்கள் வீட்டுக்குள்ளே வர்றவன் பஸ்கா ஆசரிக்கிறவனாக இருக்கணும். அல்லேலூயா. உங்கள் வீட்டுக்குள்ளே வர்றவன். அதனால தான் ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், 2026 வந்திருக்கு உங்களுக்கு சொல்கிறேன், யாருக்கெல்லாம் ஒரு நாள் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தாமதமாகுதோ இன்னைக்கு நைட்டு புருஷனும் மனைவியும் கைப்பிடிச்சு என்கிட்ட சொல்லுங்கப்பா, நான் என்ன சரி பண்ணணும், எந்த காரியத்தில் உங்களை வேதனைப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரத்தத்தினால என்ன கழுவுங்கன்னு சொல்லுங்கள். கழுவுன உடனே பிசாசு ஓடிய போயிடுவான். அல்லேலூயா. கழுவுங்கன்னு சொல்லுங்க, கழுவுங்க. ஏன்னா அவன் தந்திரவாதி, உள்ளே வந்துட்டான், நிம்மதியை கெடுத்துருவான். பீரோ நிறைய பணம் இருக்கும், நிம்மதி இருக்காது. பர்ஸ் நிறைய பணம் இருக்கும், நிம்மதி இருக்காது. பணம் இல்லைன்னு சொல்லுவாங்க, அவங்கக்கிட்ட எச்சரிக்கையா இருங்க. இருக்குன்னு சொல்லுவான், அவன் இயேசுவை நம்புவான். ஒரு இல்லையே சொல்லுங்களேன். ஆனால் அந்த இல்லைன்னு சொல்லுவான் பாருங்க, அவங்ககிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. நிறைய வச்சுருப்பான் பேப்பராக. அந்த பேப்பர் அவனோட இருக்கட்டும், நம் தேவன் நம்மோடு இருப்பார். அல்லேலூயா. அதனால் என்ன கேட்குற, அவங்கவங்க விசுவாசத்தை பொறுத்து நான் சொல்கிறேன். ஆனால் நான் சொல்லுகிறேன், பசியோ பட்டினியோ அவருடைய இரத்தம் நம்மை பாதுகாக்கும். அவருடைய இரத்தம் நம்மை பாதுகாக்கும். அவருடைய இரத்தம் நம்மை வழிநடத்தும். ஏன்னா அது யோனத்தானும் தாவீதும் பண்ண உடன்படிக்கை இல்லை, அவருடைய கல்வாரியில் பண்ண உடன்படிக்கை. அதனால் நீங்கள் உங்கள் வீட்டுக்குள்ளே யாரோட உடன்படிக்கை பண்ணாலும், நீங்கள் தொழிலில் யாரோட உடன்படிக்கை பண்ணாலும், நீங்கள் எந்த குடும்பத்தோடு உடன்படிக்கை பண்ணாலும் ஒன்றே ஒன்று கேளுங்க, இயேசுவின் இரத்தத்தினால உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கீங்களா? ஏன்னா நான் ஒன்று சொல்கிறேன், கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கையே கடினமானது. இதில் இன்னும் அறகுறை டிக்கெட்டுகளை இழுத்துட்டு ஓடுறது சொல்லு. கிறிஸ்தவ வாழ்க்கையே பாரமும் பாவமும் கஷ்டமும் நிறைஞ்சு, பாடுகள் நிறைஞ்சு. என்ன சொல்கிறீங்க? 1 பேதுரு 2:21 பாருங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை லெகுவானதுன்னு யாராவது சொன்னால் அவன் கள்ள உபதேசி சபை தான் இன்றைக்கி நிறைய நிரம்புது. ஆனால் நான் காட்டுற வேதத்தை பாருங்கள், இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கீங்க. எதுக்காகவா? பாடுபட. எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோமா? பாடுபட. எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோமா? ஆமாம். இப்போ உட்கார்ந்துருக்கவங்களா இருந்தாலும் கொஞ்சம் தாண்டி போகும்போது கேளுங்க, ஏனெனில் கிறிஸ்துவ உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் அவருடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு என்ன வச்சுட்டு போயிருக்காரு. அதனால் நம்ம எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம்? அந்த பாடுபடுறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கேன்னு நம்புறவன் எல்லா பாடையும் தாண்டி பரலவும் போயிடுவான்.
சொகுசா பெருமைக்கு வாழணும்னு நினைக்கிறவன் ஒரு மாட்டுவான் பாருங்க, பொறியில மாட்டிக்கிடுவான். அதனால தான் பாடுகளோ பட்டினியோ உபத்திரவமோ நிர்வாணமோ என்ன மாதிரி மாற்றிடும், பாடுபட்ட. ஆமாம், அதனால் கஷ்டப்பட்டு நம்ம நீங்க சம்பாதிச்சதை நீ சாப்பிடணும். உன் வீட்டில் கத்தரை துதிக்கிற இடம் இருக்கும். ஒரு வீடு சரியான வீடுனா குடும்ப ஜபத்துக்கு வான்னா வீட்டில் வந்துடணும், இல்லைன்னா அவன் வீட்டுக்கு வெளியே இருக்கணும். சத்தமாக ராமேன்னு சொல்லுங்களேன். இந்த காம்பவுண்டுக்குள்ளே அப்படிப்பட்டவனுக்கு இடமே இருக்கக்கூடாது. ராமேன்னு சொல்லுங்கள். அவனுக்கு இயேசு வேணும்னா ரத்தம் சிந்தி மீட்டு அவருடைய சொத்துக்களையும் பங்கு கிடையாது. இயேசு வேணும்னா இன்னும் ஆயிரங்களை அவனுக்கு ஆசீர்வாதமாக தருவார். கையை நல்லா தட்டுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் தருவார். அதான் சொல்கிறேன், இந்த சொத்து வேணாம். இதையும் தாண்டி நம்ம எங்கேயாவது போய் உட்காந்து முழங்கால் போட்டு ஜெபிக்கணும். அவருடைய ரத்தத்தில் 4 பேரை மீட்கணும். அதுதான் நான் ஆசைப்பட்டுட்டே இருக்கேன். ஆண்டவர்கிட்ட கேட்டு சீக்கிரம் என்னை எங்கேயாவது தூக்கிட்டு போங்கப்பா. ஒரு 4 பேரை தூக்கணும். ஒரு 4 பேரை. அதுவும் நம்ம போக முடியாது. அவர் சொல்லணுமே, அவர் அனுப்பணுமே, அவர் கொண்டு போகணுமே. அதுக்காக உட்காந்துருக்கேன். அவர் வழிகாட்டணுமே, அதுக்காக உட்காந்துருக்கேன். என்னை கேட்குற தேவனுடைய பிள்ளைகளை, எத்தனையோ மாதங்கள் எத்தனையோ நாட்கள் ஜெபிச்சார் பவுல் மக்கதோனியாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி. அவன் ஒவ்வொரு அசைவும் அவர் பச்சை கொடி காட்டினா அது மகிமையாக இருக்கும். அல்லேலூயா. அதனால் இன்றைக்கி ராத்திரி என்ன சொன்னேன், பிசாசுக்கு இடம் கொடாதீங்க. எந்த விதத்தில் இடம் கொடாதீங்க. பிள்ளைங்களை வச்சுருக்கவங்க இப்போவே ஜோம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணிட்டே இருங்க. அந்த நேரம் வரும்போது என்ன நடக்கும்னே தெரியாது. எல்லாம் நடந்து முடிஞ்சிடும். என்ன நடக்கும்னே தெரியாது. கண்ணிமைக்கு நேரத்தில் முடிஞ்சிடும். ஆனால் ஆவிக்குரியவன் நிதானித்து பார்க்குறான். நம்ம பிள்ளை இப்போ படிப்பில் தேவனுக்கு அடுத்த காரியங்களை விரும்பலையே. முழங்கால் அதுவாக வந்து முழங்கால் போடுதான், முழங்கால் போடுன்னு சொன்ன பிறகு போடுதான். அதுவாக விரும்புதா, அதுவாக பாடுதா, அதுவாக துதிக்குதா. எப்போ ஒருத்தன் அதுவாக செய்கிறானோ இதயத்துலேருந்து செய்கிறான். எப்போ கை தூக்குங்க, கால் தூக்குங்க, இன்னும் கொஞ்ச நாள் கால் தூக்குங்கன்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். கால் தூக்குங்க, கை தூக்குங்க. பிசாசுக்கு என்ன கொடுக்காதீங்க. ஆண்டவர் சொன்னார், அவர்கள் வாயினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், இருதயமோ பண ஆசை இல்லை, பொருள் ஆசை இல்லை நிரம்பியிருக்கு. நீங்கள் எப்படி இதயத்தில் இருந்து கத்தரை துதிப்போம். இதில் இருந்து. ஆமாம், உங்கள் வீட்டுக்குள்ளே அவன் இடம் கொடுக்கக்கூடாது. நைட்டு தூங்குனா நிம்மதியாக தூங்கணும். அல்லேலூயா. ஆமாம், அந்த சங்கீதத்தின்படி கத்தர் தமக்கு பிரியமானவனுக்கு என்ன கொடுக்குறாரா, நைட்டு தூங்கணும். அது தேவன் உங்களோட இருக்கிறதுக்கு அடையாளம். எல்லாரும் எழும்பி நிற்போமா. ஆண்டவரே, நாங்கள் பிசாசுக்கு இடம் கொடுக்க மாட்டோம் சொல்லுங்கள். இடம் கொடுக்க மாட்டோம் சொல்லுங்கள்.